ஹாய்ங்க. சைக்காலஜி ஆஃப் மணி உடைய பிளேலிஸ்ட்டில் சாப்டர் 4 தான் பார்க்க போகிறோம். காம்பவுண்டிங் அண்ட் காம்பவுண்டிங்ன்ற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்களா, இந்த வீடியோ புதுசாக நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா இந்த சைக்காலஜி ஆஃப் மணியோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தமிழில் போட்டுருக்கிறோம். ஒவ்வொரு சாப்டராக வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அதை நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்க்கணும். நம்ம சேனலில் போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ஜானி பாய்னு போட்டிங்கனாலே நம்மளோட சேனல் வரும். அதில் போய்ட்டு பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணினாலே சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் வந்து இது ஆர்டர் படி வரும். நீங்கள் அந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 4th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கிளியராக பார்த்துடலாம். ஒவ்வொரு சீசன்ஸும் பார்த்தோன்னா ஒவ்வொரு லெசன்ஸை சொல்லி தருது. அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா சைக்காலஜி ஆஃப் மணியில் பார்த்தோன்னா இந்த வின்டர் சீசன் ஐஸ் எப்படி வந்து ஃபார்மேஷன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐஸ் ஃபார்மேஷன் தியரியே பார்த்தோன்னா நிறைய இருக்குது. ஒவ்வொரு தியரியும் ஒன்று ஒன்று சொல்லுது. ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா, ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஸ்டோன் வந்து அதுதான் வந்து எர்த் மேலே ஹிட் ஆகிட்டு அதுதான் ஐஸ் ஃபார்மேஷனுக்கான ஒரு முக்கிய வகுது அப்படின்றாங்க. இன்னொரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, லாவாலேருந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு அது வந்து ஒரு கூலஸ்ட் பிளேஸுக்கு போயிட்டு அந்த ஃபார்மேஷன் ஆகிருந்தால் ஐஸு அப்படின்றாங்க. இந்த தியரி எல்லாமே வந்து நிறைய தியரி இருக்குது. இந்த தியரி எதுவுமே பார்த்தோன்னா ப்ரூவ் பண்ணல. பட் ஒரு தியரி மட்டும் எப்படி வந்து ஐஸ் ஃபார்மேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ப்ரூவும் பண்ணிக்கிறாங்க. அதுதான் மில்யூட்டின் மிலாகோவிச் தியரி அப்படின்றாங்க. இந்த தியரியில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட சன்னும் நம்மளுடைய மூணும் ரெண்டும் வந்து பார்த்தோன்னா புவியீர்ப்பு விசையினால தான் வந்து இந்த ஐஸ் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐஸ் ஃபார்மேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன் இருக்குது. இது எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி மெல்ட் ஆகுதுன்ற ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த புக்கில் தராங்க. நம்ம எல்லாம் என்ன நினச்சிருப்போம், ஐஸ் பிளாக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், இல்லை எப்படி இவ்வளோ பேர் ஐசஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அது கிளைமேட் சில்லுன்னு இருக்குது அதனால தான் வந்து அது ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. அது வந்து உண்மையே இல்லை. இந்த ஐஸ் பிளாக்ஸ் இல்லை ஐஸ் மலை, இந்த ஐஸ் ஃபார்மேஷன் அதெல்லாம் வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய ஹீட்டு வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் சொல்ல அதில் இருக்கிற ஐஸு ஃபஸ்ட்டு பிளாக் ஆஃப் ஐஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஷீட் ஃபார்மேஷன் நடக்கும். ஒரு தண்ணியில் வந்து இருக்கு சொல்ல வந்து ஐஸ் பட்டுச்சுன்னா அது எல்லாமே அப்படி ஃப்ரோசன் ஆகுது, ஒரு கல் மாதிரி ஆகுது, அது நம்ம டேப் பண்ணால் உடஞ்சிது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து எப்போ செகண்ட் லேயர் ஆஃப் ஐஸ் வருதோ அதுக்கு மேலே செகண்ட் லேயர் ஆஃப் ஐஸ் வருது, அதுக்கு மேலே தேர்ட் லேயர் ஆஃப் ஐஸ் வருது. எப்போ நம்ம சூரியனோட லைட்டு வந்து ரொம்ப மைல்டாக இருக்குதோ அப்போ வந்து இது மேலே இருக்கிற ஐஸ் வந்து பார்த்தோன்னா ஐஸ் பிளாக்ஸாக மாறி அங்கே ஷீட்டை வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சூரியனுடைய லைட் எப்போ மைல்டாக இருக்கோ ஒவ்வொரு லேயர் ஆஃப் ஐஸும் பார்த்தோன்னா அது ஷீட்டாக மாறி அந்த ஷீட்டை வந்து ஸ்ட்ராங் ஆகி அதுக்கு மேலே ஐஸை வந்து ஒன்று அடிக்கி நம்மளுக்கு ஐஸ் பிளாக்ஸாக வருது. இதுலேயே நம்மளுக்கு கிளியராக தெரியுது நம்ம சூரியனுடைய மைல்ட்னஸ், அந்த மைல்டான லைட்டே வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய ஐஸ் பிளாக்ஸை தான் உருவாக்கி இருக்குது. இதுதான் வந்து உண்மையான ரீசனும் கூட. இந்த ஐஸ் ஃபார்மேஷனோட சைக்கிள் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சூரியனோட கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா வெவ்வேறு டைம் மாறிட்டே இருக்கும். ஒன்று பார்த்தோன்னா மைல்டாக இருக்கும், இன்னொன்று பார்த்தோன்னா ஹீட் வந்து ஓவர் எக்ஸ்க்ரீட் பண்ணும். ஸோ இந்த மைல்டான டைமில் தான் பார்த்தோன்னா இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் நிறைய நடக்கும். அதனால தான் வந்து பார்த்தோன்னா ஹியூஜான ஐஸ் பிளாக்ஸ்லாம் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். அப்போது இந்த மைல்டான லைட் இருக்க சொல்ல இங்கே ஐஸ் பிளாக்ஸ் வந்து ஒவ்வொரு ஐஸாக வந்து ஃபார்ம் ஆகி ஷீட் ஃபார்ம் ஆகி ஐஸ் பிளாக்ஸாக மாறுது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா மைல்டான லைட் டைமில். இதுவே பார்த்தோன்னா எப்போ சூரியன் வந்து ரொம்பவே ஹீட்டை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுதோ அப்போ இந்த ஐஸ் பிளாக்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சமாக மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஐஸ் பிளாக் ஃபார்மேஷன் ஆகிறது எல்லாமே கொஞ்சமாக கம்மியாகிடும். ஸோ இந்த ஐஸே வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் லெசனை சொல்லுது. அது இந்த சைக்காலஜி ஆஃப் மணி கூட எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ. அதே மாதிரி தான் சூரியன் எப்போ வந்து ஓவர் ஹீட் நடக்குதோ அப்போ இந்த ஐஸ் பிளாக்ஸ்லாம் பார்த்தோன்னா அந்த ஹீட்டை தாங்க முடியாமல் கொஞ்சமாக கரைஞ்சி போகும். அப்போ ஐஸ் ஃபார்மேஷன் நடக்காது. எப்போ இந்த சூரியன் ஓவர் ஹீட்டை கம்மி பண்ணிவிட்டு மைல்டான ஹீட் ரிலீஸ் பண்ணுதோ அப்போ அகெயின் இந்த ப்ராசஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். சின்ன ஐஸ் ஷீட் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்னோ பட்டு அது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு லேயர், இந்த மாதிரி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஐஸ் பிளாக்ஸே வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் லெசனை சொல்லுது. நம்ம சின்ன சேவிங்ஸ் வந்து அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு பிக்கஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம ஃபைனான்ஷியலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி சேவிங்ஸ் ஒரு 10 rupees ஒரு 5 rupees டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம சேவ் பண்ணியிருந்தாலே அதே வந்து ஹியூஜ் பல்கான ஒரு அமௌண்ட்டாக கிடைக்கும். நாட் ஓன்லி மணி, நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு பேங்க்கில் போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு
கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹியூஜாக இருக்கும். இல்லை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சேமிக்கிறீங்க அப்படின்னா அது காலப்போகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டோட ரேட் அதிகமாகும். இல்லைனா நீங்கள் லேண்டு வாங்கி அதை சேவ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறதோ இல்லை கோல்டு பார்ஸை வாங்கி நீங்கள் சேவ் பண்ணி செல் பண்ணுறதோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹியூஜ் அமௌண்ட்டாக நம்மளுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும். எப்படி அந்த ஐஸ் பிளாக்ஸ் வந்து டைம் எடுத்து ஒவ்வொரு லேயராக ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ஐஸ் பிளாக்காக ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக சேவிங்ஸ் வந்து பண்ணுறீங்களோ அது என்ன சேவிங்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அதோடைய ரேஞ்ச் வந்து ரொம்பவே பெருசாகும். அதே மாதிரி தான் நம்மளோட சேவிங்ஸுன்ட்டு பார்த்தோன்னா நம்ம சேவ் மட்டும் தான் பண்ணமே கண்டி அதை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு ரிஸ்க்லையும் போகக்கூடாது. ரிஸ்கில் போனீங்க அப்படின்னா எப்படி நம்ம அந்த ஸ்னோ வந்து பார்த்தோன்னா அந்த ஐஸ் பிளாக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஓவர் ஹீட்டில் வந்து மெல்ட் ஆகி போச்சோ அதே மாதிரி தான் நம்மளோட சேவிங்ஸும் பார்த்தோன்னா வீணாகி போயிடும். ஸோ நம்மளோட கவனம் வந்து எதில் மெயினாக இருக்கணும் அப்படின்னா எதுக்கு நம்மளுடைய தேவை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் வந்து நம்ம கொஞ்சமாக செலவு பண்ணணும். ரொம்ப அதிகமான செலவு பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்னோ பிளாக்ஸோட எப்படி மெல்ட் ஆகி போச்சோ அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் வந்து பார்த்தோன்னா ஃபைனான்ஷியல் ரிஸ்க்கை வந்து நிறைய ஏற்படும். இந்த பனிப்பாறைகள் தான் வந்து உலகத்தை வந்து ரொம்ப சில்லாக வச்சுன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டு தான் பார்த்தோன்னா நம்மளை வந்து சில்லுன்னு ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கும். நம்ம இந்த பணத்தை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணணும். எப்படி வந்து செலவு பண்ணுறோம் எதில் செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் சேவ் பண்ண முடியுமோ எவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ரிஸ்க்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற கிளியராக வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆரம்பிங்க, எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிக்கணும் அவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிங்க. உங்களால் முடிஞ்சது எவ்வளோ ₹5 அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வேணால் இன்க்ரீஸ் பண்ணுங்களே கண்டி. அதோடைய ரிஸ்க்கு இதை வச்சு நம்ம என்ன ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டிசைட் பண்ணாதீங்க. ஸோ இதுலேருந்து தான் நம்மளுக்கு ஒரு பிக்கஸ்ட் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்மாலர் ஸ்டேஜ் எவ்வளோ வந்து கிரிட்டிக்கலான டைம் இருந்தாலும் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைம் வந்து மேனேஜ் பண்ணிட்டு நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே அது வந்து ஒன் ஆஃப் த ஹியூஜஸ்ட் அமௌண்ட் தரும் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரில் சொல்கிறாங்க. வாரன் பஃபெட் இவர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் சேவ் பண்ணார். ஆனால் அவரோட வயசு பார்த்தோன்னா 10 வயசுலேயே வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவரோட கன்சிஸ்டன்சியை பார்த்தோன்னா 70 இயர்ஸ்க்கு அவர் பில்ட் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவரோட பிக்கஸ்ட்டு ஒரு ஃபைனான்ஷியலை வந்து அச்சீவ் பண்ணிட்டார். ஸ்டார்டிங்கில் அவர் என்ன தான் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பட் போக போக கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் பண்ணார். ஸோ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து அவருக்கு கிளியராக தெரிஞ்சிருந்து நம்ம எவ்வளோ ஸ்மாலஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ பிக்கஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ஃபைனான்ஷியல் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லா கிளியராகவே தெரிஞ்சிச்சு. ப்ளஸ் அவர் காத்திருந்தார். 70 வருஷமாக அவர் காத்திருந்து அது கிடைச்சி இருக்கார். ஸோ அதே மாதிரி தான் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அதுக்கு முக்கியமானது வந்து டைம். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாகவே பார்த்தோன்னா அந்த ஹையஸ்ட்டு பெனிஃபிட்டை வந்து ரீச் பண்ணலாம். இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேராசைப்படாமல் காலத்துக்கும் நம்மளுக்கு வந்து அது ப்ராஃபிட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம டெய்லியும் வந்து செய்கிறது தப்பே இல்லை. அதுதான் உங்களுடைய வெல்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்களோட சின்ன வயசுலேயே ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் உங்களோட சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய எண்ட் ஏஜில் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து ப்ராஃபிட்டாக ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா பேஷண்ட் எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ அவ்வளோ பொறுமையாக இருக்கும். எக்காரணத்துக்கு கொண்டும் இது நடுவில் வந்து இது நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் மட்டும் வர வச்சுக்காதீங்க. செகண்ட் பார்த்தோம்னா டைம். எவ்வளோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ நீங்கள் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து காம்பவுண்டிங். நம்ம எவ்வளோ வந்து குட்டியான ஏஜில் வந்து இருக்கும் போதுலேயே நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஒரு காலகட்ட எண்டில் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து ஒரு ஹியூஜான ஒரு அமௌண்ட்டை தரும். இதுதான் இந்த கம்பவுண்டிங் அண்ட் காம்பவுண்டிங் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் சூப்பராக சொல்லுது. இது முக்கியமான கீ ரோல் என்ன அப்படின்னா உங்களால் முடிஞ்சது எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது கன்சிஸ்டண்ட்டாகவும் இருங்க. ஸோ இதுதான் இந்த சாப்டர் வந்து சொல்லுது. அடுத்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் வெல்த்தி வர்சஸ் ஸ்டேயிங் வெல்த்தி இதுதான் வந்து அடுத்த சாப்டராக வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த புக்கோட PDF வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் புக்குன்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குரோமில் போய்ட்டு ஜஸ்ட் சைக்காலஜி ஆஃப் மணி PDF புக்குன்னு போட்டிங்கனால ஃபஸ்ட்டு சைட்லேயே வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த புக்கை படித்து பார்க்கலாம். ஸோ ஹேவ் ஃபன் கைஸ். பை.